புத்தாண்டு விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், புத்தாண்டு பிறப்பின் போது எப்படி மெரினா கடற்கரையில் ஒன்று கூடி கொண்டாடுவார்களோ அதே அளவு ஈக்குவலா இப்போ புத்தாண்டு அன்னைக்கும் அங்க நிறைய பேர் வருவாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அங்கு எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு? புத்தாண்டு தினம் என்பது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆண்டை வரவேற்கக்கூடிய தினமாக இருக்கிறது. இந்த நாளில் தங்களுடைய வீடுகளில் இந்த புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடி இருக்கிறார்கள். அதே போன்று பலரும் கோவில்கள், தேவாலயங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு சென்று இன்றைய நாளை மகிழ்ச்சியாக குடும்பத்தினரோடு வரவேற்றிருக்கிறார்கள், வழிபாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வேளையில் பிற்பகல் நேரத்தில் அவர்கள் பொழுதை கழிப்பதற்காக, பொழுதுபோக்குவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான குவிந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கேசவன் காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும். சென்னை மெரினா கடற்கரை இன்றைய தினம் மக்கள் வெள்ளத்தால் நிறைந்து காணப்படுகிறது. வங்கக்கடலுடைய அழகை ரசிப்பதற்காகவும் அதே போன்று மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு இடங்களை பார்ப்பதற்காகவும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் இங்கு வியாபாரிகள் விற்பனை செய்யக்கூடிய பொம்மைகள் உள்ளிட்டவைகளை தங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்காகவும், மேலும் இங்கு விற்பனை செய்யக்கூடிய பல்வேறு உணவுப் பொருட்களை வாங்கி சுவைப்பதற்காகவும் இந்த மெரினா கடற்கரை குவிந்திருக்கிறார்கள். பரபரப்பான சூழலில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மெரினாவில் வரும்பொழுது சற்று இளைப்பாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதாகவும், அதே நேரத்தில் இதுபோன்ற புத்தாண்டு தினத்தில் குடும்பத்தினரோடு வருவது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை பகுதியில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கடலை நோக்கி சென்று கொண்டிருப்பதையும், அங்கு கடற்கரையை பார்த்துவிட்டு மீண்டும் அவர்கள் இங்கு பேருந்துக்கு வருவதையும், அவர்கள் பேருந்து ஏறுவதற்காக வருவதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்றுதான் கண்ணகி சிலை பகுதியாக இருக்கட்டும், கலங்கரை விளக்கம் பகுதியாக இருக்கட்டும், இதே போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை 4 மணிக்கு பிறகாக இங்கு வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அதே வேளையில் காவல்துறையும் இங்கு பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு மக்களை சாலையை கடப்பதற்காக இருக்கட்டும், அதே போன்று பாதுகாப்பு விஷயங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் பலரும் வெளி மாநிலத்தவர்கள் அதிக அளவு இன்றைய தினம் மெரினாவில் சுற்றுலாவுக்கு வருகை தந்திருப்பதையும், அதே போன்று இங்கு தங்கி பணியாற்றக்கூடியவர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு இந்த விடுமுறை நாளை கழிப்பதற்காக வருகை தந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. ஆகவே சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் வெளிமாநில மக்களும் அதிக அளவு இன்றைய தினம் மெரினாவில் குவிந்திருக்கிறார்கள். இன்று ஒரு நாள் அவர்களுக்கு விடுமுறை தினம் என்பது மட்டுமல்லாமல் புத்தாண்டு நாளில் வெளியே சென்று கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியவர்கள் கூட அதன் பிறகாக இதுபோன்ற ஒரு பொழுதுபோக்கு இடங்களுக்கு வருகை தந்திருப்பது சற்று குடும்பத்தினரோடு நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் எழிலகம் முன்பாக, அதாவது உழைப்பாளர் சிலை சந்திப்பு பகுதி. இந்த இடத்தில் எந்த அளவுக்கு மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்படி மெரினா கடற்கரை ஒட்டிய அந்த காமராஜர் சாலை தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் இருந்து காணப்படுகிறது. ஏனென்றால் அதிகப்படியான மக்கள் இந்த மெரினாவை நோக்கி வருகை தருகிறார்கள். ஆகவே போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருக்கிறது. அதே வேளையில் மக்களும் இன்னும் மாலை வரை வருகை தருவார்கள் என்பதால் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யலாம் என்றும் பலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். மெரினா கடற்கரை முழுவதுமே மக்களின் தலைகளாகவே காட்சியளிக்கிறது. குடும்பத்துடன் உற்சாகமாக பொழுதை கழிப்பதற்காக அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார்.